ஹலோஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? இதில் கேள்விப்பட்டேன் அப்படின்றது அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது, நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு, ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம். இப்போல்லாம் தினமும் ஜிம் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அவர் கேள்விப்பட்டாரு, இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்றதுக்கு சுனாத்தா. ஸோ நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே சுனாத்தா அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் கேள்விப்பட்டேன், ஆல்ரெடி பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க. ஸோ சுனோ அப்படின்னா கவனி அப்படின்றது அர்த்தம். ஸோ கேள்விப்படுறதுக்கும் சுனா அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின்னே சுனாத்தா. இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மெயின்னே சுனாத்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ மெயின்னே அப்படின்றத பேசும்பொழுது ஒரு சிலர் அது சொல்லாம சுனாத்தா அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க. ஆப் பீமார் தி அப்படின்னா பீமார் அப்படின்னா உடம்பு சரியில்லாம போறது. ஸோ ஆப் பீமார் தே அப்படின்னா ஒரு ஆணை பார்த்து சொல்றீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ யாரை பார்த்து கேட்குறீங்களோ அவங்க ஒரு ஆணா இருந்தாங்க அப்படின்னா ஆப் பீமார் தே அப்படின்னு சொல்லணும். இதுவே ஒரு பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா ஆப் பீமார் தி அப்படின்னு சொல்லணும். ஸோ அப் தபியத் தீக் ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ இப்போ பரவாயில்லையா, இப்போ உடம்பு பரவாயில்லையா, தபியத் அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தீக் ஹேக்கியா அப்படின்னு கேட்கணும். அப் அப்படின்னா இப்போ. ஸோ மெயின்னே சுனாத்தா ஆப் பீமார் தே இல்லை பீமார் தி, அப் தபியத் தீக் ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இன்னொரு மெத்தட்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா மெயின்னே சுனாத்தா இல்லை சுனாத்தா ஆப்கி தபியத் கராப்தி அப்படின்னு கேட்கணும். கராப் அப்படின்னா நல்லா இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ தபியத் அப்படின்னா உடம்பு, இதை நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆப்கி தபியத் கராப்தி அப் அப் கைசே ஹே அப்படின்னு கேட்கணும். இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அப் கைசே ஹே. ஸோ இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தீக் ஹே அப்படின்றத சொல்லி கேட்கணும். இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அப் கைசே ஹே அப்படின்றத கேட்கணும். நீங்க டெல்லி போயிருந்தீங்கன்னு கேள்விப்பட்ட, எப்ப திரும்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ சுனாத்தா ஆப் டெல்லி கையேத்தே, போயிருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கையேத்தே. வாபஸ் கப் ஆயே அப்படின்னு கேட்கணும். எப்ப வந்தீங்க, கப் அப்படின்னா எப்போ, வந்தீங்க அப்படின்னா ஆயே. ஸோ போயிருந்தீங்க வந்தீங்க அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொல்றோம், அதனாலதான் கையேத்தே அப்படின்றது வருது. ஸோ இதுவே ஆண் அப்படின்னா கையாத்தா, பெண் அப்படின்னா கையீத்தி அப்படின்றதும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு கேள்விப்பட்டா இப்போ எப்படி ஓட்டுறீங்க, கத்துக்கிட்டீங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சைக்கிள் நீங்க எது வேணாலும், ஒரு கார் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாதுன்றத சொல்லலாம். ஸோ சுனாத்தா ஆப்கோ சைக்கிள் சலானா நஹி ஆத்தா, ஓட்ட வராது. ஸோ சலானா அப்படின்னா சலாவோ அப்படின்னா ஓட்டு அப்படின்றது அர்த்தம். சலோ அப்படின்னா போ நட அப்படின்னு சொல்றது. இந்த சலானா அப்படின்றதான் வேர்பு. ஓகேங்களா? சலானா நஹி ஆத்தா, ஓட்ட வராதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப் கைசே சீக்லையா, இப்போ எப்படி கத்துக்கிட்டீங்க, கைசே அப்படின்னா எப்படி, சீக்லியா அப்படின்னா கத்துக்கிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ சுனாத்தா ஆப்கோ சைக்கிள் சலானா நஹி ஆத்தா அப் கைசே சீக்லியா அப்படின்னு சொல்லணும். ஸோ நாளையிலேருந்து குளிர் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ சென்டென்ஸ் எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் ரைஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கீங்க, இப்போ பரவாயில்லையா, அது மாறிடுச்சா, அது சரியாயிடுச்சான்னு கொஷின் கேட்குறீங்க. அடுத்தது, நீங்கள் டெல்லி போயிருந்தீங்க, எப்போ திரும்ப வந்தீங்க. ஸோ போயிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு விஷயம், அதையே நீங்க கேள்விப்பட்டேன் அப்படின்றத சொல்றீங்க. அதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, இப்ப மாறிடுச்சா சரியாயிடுச்சான்னு கேக்குறீங்க. அவர் டெல்லி போயிருந்தாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, அது உண்மை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, எப்ப திரும்ப வந்தீங்க அப்படின்றத கேக்குறீங்க. அடுத்தது
அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, இப்ப கத்துக்கிட்டாரு. அடுத்த நிலைமையை பத்தி, அந்த நிலைமை மாறி இருந்ததை பத்தி கேக்குறீங்க. அதனால இதுக்கெல்லாம் வந்து சுனாத்தா அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா வந்து சுனாஹே அப்படின்றத சொல்லணும். ப்ரெசென்ட்டில் சொல்கிற மாதிரி பேசணும். ஓகேங்களா? அது அப்படியே நம்ம பாஸ்ட்டில் நம்ம மீதி டென்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம பேசுகிற மாதிரி பாஸ்ட்டில் சொல்லக்கூடாது. அப்போ சுனாஹே அப்படின்னு சொன்னாலே போதும். மே சுனாஹே, ஷார்ட்டா சுனாஹே அப்படின்றத சொன்னாலே போதும். நாளையிலேருந்து குளிர் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சுனாஹே, கல்சே அப்படின்னா நாளை இருந்து, கல் அப்படின்னா நாளைக்கு, நாளையில இருந்து அப்படின்னு சொல்றது கல்சே. தண்ட் பதேகி அப்படின்னா, தண்ட் அப்படின்னா குளிர், பதேகி அப்படின்னா அதிகமாகும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? பத்லோ அப்படின்னா அதிகமாக்கு அப்படின்றது அர்த்தம். பதேகி அப்படின்னா அதிகமாகும், ஃபியூச்சர்ல சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான வேர்ப்ஸ், ஸோ பேசிக்காக சின்ன சின்னதாக தேவைப்படக்கூடிய வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லையும் எப்படி வரும் அப்படின்றத தெரிஞ்சாலே நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஹிந்தியில் பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். டெய்லி லைஃப்பில் நம்ம பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட்ஸு, அது கூடவே 500+ டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ். ஸோ இது கூட உங்களுக்கு வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னாலும் அதுக்கான ஆக்சஸ், இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல என்னென்ன வரும், ப்ளஸ் அந்த பிடிஎஃப் காஸ்ட் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் எங்ககிட்ட பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு, ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு 8 to 10 minutes ஆகும். ஸோ இதுவே உங்களுக்கு பிடிஎஃபாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு கோ த்ரூ பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும், பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹிந்தி பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பெட்ரோல் விலை மறுபடியும் ஏறுதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ சுனாஹே அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது நம்ம ரீசெண்டாக சமீபத்தில் ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறீங்க. ஓகேங்களா? முன்னாடி பார்த்ததெல்லாம் அது உண்மைதான் உங்களுக்கு தெரியும், அந்த நிலைமை அப்படியே இருக்கா, அது மாறிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறீங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்லணும்? சுனாத்தா சொல்லணும். ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியலன்ற பட்சத்தில் சுனாஹே சொல்லணும். சமீபமாக கேள்விப்பட்டு இருந்தாலும் சுனாஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ சுனாஹே. பெட்ரோல் கே தாம் அப்படின்னா வந்து, பெட்ரோல் கே தாம் அப்படின்னா பெட்ரோலுக்கான விலை, தாம் அப்படின்னா விலை, இல்லை கீமத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெட்ரோல் கே கீமத். ஃபிர்சே அப்படின்னா திரும்பவும், பத் ரஹேஹேன் அப்படின்னா ஏறுகிறது அப்படின்றது அர்த்தம். பத் ரஹேஹேன். ஸோ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சுனாஹே ஆப் நயா பிஸ்னஸ். நயா பிஸ்னஸ் அப்படின்னா புது பிஸ்னஸ். ஷுரு கர் ரஹேஹேன் அப்படின்னா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷுரு அப்படின்னா வந்து ஆரம்பி அப்படின்றது அர்த்தம். ஸோ ஷுரு கரோ அப்படின்னா ஆரம்பி. ஸோ ஷுர் கர் ரஹேஹேன் அப்படின்னா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். இதுவே அவர் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இது ஈஸியாகவே சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு வந்து டென்ஸ், எந்தெந்த டென்ஸ், ஒரு ஆண் பேசும்பொழுது எப்படி பேசணும், பெண் பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். ஸோ அவர் அப்படின்னா ஓ நயா பிஸ்னஸ் ஷுரு கர் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ரஹா ஹே வரும். இதுவே ஒரு பெண் அப்படின்னா வந்து ரஹி ஹே அப்படின்றது வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் பிரியாணி நல்லா சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சுனாஹே ஆப் பிரியாணி பஹூத் அச்சி பனாத்தே ஹே அப்படின்னு சொல்லணும். பஹூத் அச்சி பனாத்தே ஹே. இதுவே ஒரு ஆணை பற்றி பேசுகிறீங்க, அவர் பிரியாணி நல்லா சமைப்பார்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ பிரியாணி பஹூத் அச்சா பனாத்தா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓ அப்படின்னு, ஓ அப்படின்னா அவர், பஹூத் அச்சா அப்படின்னா ரொம்ப நன்றாக. இதுவே ஒரு பெண்ணை பற்றி பேசும்பொழுது அச்சின்னு சொல்லணும், ஆணை பற்றி பேசும்பொழுது அச்சான்னு சொல்லணும். பனாத்தா அப்படின்னா ஒரு ஆணை பற்றி பேசுறீங்க அப்படின்றது அர்த்தம். பனாத்தி அப்படின்னா ஒரு பெண். ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை செகண்ட் பர்சனை சொல்றீங்க, செகண்ட் பர்சன், அதாவது நீங்க அப்படின்றத சொல்றீங்க அப்படின்னா பனாத்தே சொல்லலாம். இல்லை அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பனாத்தே ஹேன் அப்படின்றத சொல்லணும். ஸோ பனாத்தா பனாத்திக்கு வந்து ஹே அப்படின்னு வரும், பனாத்தேக்கு வந்து ஹேன் சவுண்ட் வரும். அவருக்கு அடுத்த வாரம் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ இந்த விஷயமே உண்மையானு கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சுனாஹே அகிலே ஹஃப்தே அப்படின்னா அடுத்த வாரம், உன்கி ஷாதி ஹே அவருக்கு கல்யாணம். கியா ஏ சச் ஹே அப்படின்னா அது உண்மையா அப்படின்றது அர்த்தம். ஏ சச் ஹே அப்படின்னா அது உண்மை,
கியா ஏ சச்சே அப்படின்னா அது உண்மையா, இல்லை ஏ சச்சே கியா அப்படின்னா அது உண்மையா அப்படின்றது அர்த்தம். அங்க ஒரு புது ஹோட்டல் வருதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பத்தா சலஹையா. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சுனாஹே அப்படின்றத சொன்னோம். பத்தா சலஹே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிய வந்துச்சு, அந்த மாதிரி அர்த்தத்துல. இங்க சுனாஹே அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஓகேங்களா? ஸோ பத்தா சலஹையா, ஸோ பத்தா சலஹை அப்படின்னு சொல்லணும். பத்தா சலஹை இல்ல சுனாஹே அப்படின்னு சொல்லணும். சுனாஹே வஹா ஏக் நயா ஹோட்டல் ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ அங்க அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சாமே, ஸோ அந்த படம் நல்லா ஹிட் ஆமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இல்லை அந்த படம் நல்லா ஹிட்னு கேள்விப்பட்டேன். இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஸோ சுனாஹே ஓ ஃபிலிம் பகுத் படா ஹிட் ஹுவி ஹே அப்படின்னா வந்து பகுத் படா அப்படின்னா ரொம்ப பெரிய அப்படின்றது அர்த்தம். ஹிட் ஹுவி ஹே அப்படின்னா ரொம்ப ஹிட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ தினமும் ஜிம் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சுனாஹே அப் அப்படின்னா இப்போ, ஆப் அப்படின்னா நீங்க, ரோஸ் அப்படின்னா தினமும், ஜிம் ஜாத்தே ஹே இல்ல ஜிம் ஜாத்தி ஹே அப்படின்றத சொல்லலாம். அது யாரை பொறுத்து, யாரை பேசுறீங்க. ஒரு ஆணா இருந்தா ஜாத்தே ஹே அப்படின்னு சொன்னா பொழுதும், பெண் அப்படின்னா ஜாத்தி ஹே. இதுவே வந்து ரெஸ்பெக்டோட மூன்றாவது நபரை சொல்லணும் அப்படின்னா ஜாத்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஆண்டு எக்ஸாம் அந்த மெத்தட் எல்லாமே மாறுது, டோட்டலா மாறுது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பத்தா சலஹே இல்ல சுனாஹே இஸ் சால் எக்ஸாம் கே பேட்டர்ன். எக்ஸாம் கே பேட்டர்ன் அப்படின்னா எக்ஸாமினுடைய பேட்டர்ன். பூரி தரஃப் அப்படின்னா முழுசாக, முற்றிலுமாக அப்படின்றது அர்த்தம். பதல் ஜாயேகா அப்படின்னா மாறும் அப்படின்றது அர்த்தம். ஸோ பதல் ஜாயேகா, பதல் அப்படின்னா வந்து மாறுறது. ஓகேவா? பட் அப்படின்னா ஏறுறது, பதல் அப்படின்னா வந்து மாறுறது. அடுத்தது அந்த பாலத்து வேலை முடிய 2 மாசம் ஆகுமாமே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சுனாஹே உஸ் பாலம் கா காம். ஸோ உஸ் பல்கா காம் அப்படின்னா வந்து பாலத்தை குறிக்குது. பல் அப்படின்னா பாலம். ஸோ உஸ் பல்கா காம் பூரா ஹோனேமே அபி அவுர் தோ. ஸோ அபி அப்படின்னா இன்னும், ஸோ இப்போ, அவுர் தோ மகினே லஹேங்கே. ஸோ அவுர் தோ மகினே அப்படின்னா இன்னும் 2 மாசம், லஹேங்கே அப்படின்னா ஆகும் இல்லை எடுக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ பூரா கர்ணே கேலியே அப்படின்னா வந்து முடிப்பதற்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இல்லை அப்படின்னா பூரா ஹோனேமே அப்படின்றத சொல்லலாம். பூரா கர்ணேமே அப்படின்னு சொல்லலாம். பூரா ஹோனேமே அப்படின்னா முடிப்பதற்கு அப்படின்றதுக்கு சொல்லலாம். ஸோ அடுத்த மாசத்துல இருந்து வீட்டில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வசதி இல்லையாமே, எடுக்க போறாங்களாமே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து முடிய போகுது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் முடிய போகுது, அந்த ஃபெசிலிட்டி முடிய போகுது அப்படின்னு சொல்றதுக்கு சுனாஹே கேள்விப்பட்டேன். அகிலே மகினேசே அடுத்த மாசத்தில் இருந்து. இருந்து அப்படின்னாலே சே சொல்லணும். மாசம் அப்படின்னா மகினா. ஸோ அகிலே மகினேசே அப்படின்னா அடுத்த மாசத்தில் இருந்து. அகிலே அப்படின்னா அடுத்த. ஸோ அகிலே மகினேசே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கே ஸ்வீதா. ஸோ சுவிதா அப்படின்னா வசதி, ஃபெசிலிட்டி அப்படின்றது அர்த்தம். சுவிதா. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கே ஸ்வீதா கதம் ஹோ ஜாயேகி அப்படின்னா முடிய போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.